ஹாய் சார், நான் ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கேன் 30 லேக்ஸுக்கு. அதோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா மந்த்லி 27,000 சம்திங் பே பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 1 இயர் பே பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் டென்யூர், லோன் டென்யூர். இப்போ நான் வந்து 20 இயர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணி பார்த்தேன்னா 65லேருந்து 66 லேக்ஸ் நான் கட்டுற மாதிரி வருது. நான் வாங்கினதே 30 லேக்ஸ் தான். நான் அப்படியே வந்து டபுளை விட அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாமல் கம்மியாக பே பண்ணுறதுக்கு, அதே மாதிரி 20 இயர்ஸ் கட்டாமல் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஹாய் மேம், நல்ல கொஷின் கேட்டிருக்கீங்க. இந்த கொஷின் உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறையா ஹோம் லோன் இஎம்ஐ பே பண்ணுற எல்லாருக்குமே இந்த கொஷின் மனசில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்குது. அதாவது, நான் காலம் ஃபுல்லாக இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நான் கட்டுற இஎம்ஐ நான் வாங்கின லோனை விட அதிகமாக போய்கிட்டே இருக்கேன். நான் எப்போ தான் இந்த லோனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவேன்? என்னோட சொந்த வீடு எனக்கு மட்டுமே எப்போ சொந்தமாகும்? இந்த மாதிரி நிறையா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சாதாரண மக்கள் ஒரு வீடை சொந்தமாக்கணும்னா அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேங்க்கையோ இல்லை ஏதாவது ஃபினான்ஸ் கம்பெனிஸையோ போய் அப்ரோச் பண்ணி தான் லோன் மூலமாக தான் அவங்க வந்து இஎம்ஐ பே பண்ணுறாங்க. நம்ம கட்டுற இஎம்ஐ அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ஷன் வந்து இனிஷியல் பீரியடில் இன்ட்ரெஸ்ட் தான் மைனஸ் ஆகும். பிரின்சிபலில் கம்மியாக தான் மைனஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய கால்குலேஷன் படி பார்த்தோம்னா இப்போ வந்து நீங்கள் 30 லேக்ஸ் வந்து லோன் எடுத்திருக்கீங்க, 20 இயர்ஸ்க்கு எடுத்திருக்கீங்க, 9.15% இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்திருக்கீங்க. போது உங்களோட இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 27,680. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3,32,000 பக்கத்தில் நீங்கள் வந்து பே பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் இது 20 இயர்ஸ் பே பண்ணும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 36 லேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. ஸோ அப்போ டோட்டலாக உங்களோட நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 66 லேக்ஸ். ஸோ ஆனால் நீங்கள் வாங்கின லோன் அமௌண்ட் 30 லேக்ஸ். ஸோ உங்களுக்கு இயரும் ஜாஸ்தி, 20 இயர்ஸ் நீங்கள் பே பண்ணணும், ஆனால் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களோட இஎம்ஐயில் 28% ஆஃப் த அமௌண்ட்டை நம்ம வந்து ஒரு டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதாவது நம்மளோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7,695 ருபீஸை நம்ம எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். நான் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 15% போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டு. ஸோ நம்ம பாஸ்ட் ரெக்கார்ட் பார்க்கும்போது ஒரு 15% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு 10th இயரில் வந்து நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூ, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்னா அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 21 லேக்ஸ் வரும். 11th இயரில் நம்மளுடைய பேலன்ஸ் லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா சேம் 21 லேக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற 21 லேக்ஸை ரெடீம் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை இங்கே லோனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரீக்ளோசர் பண்ணிடலாம். ஸோ அப்படி ப்ரீக்ளோசர் பண்ணுறது மூலமாக நம்ம 10 இயர்லேயும் நம்மளுடைய லோனை ஃபுல்லாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம டென்யூரும் கம்மியாகுது. அதாவது 20 இயர்ஸ் நீங்கள் பே பண்ணுறதுக்கு பதிலாக 10 இயர்ஸ்லேயே உங்களுடைய லோனை வந்து முடிச்சிடுறீங்க. 10 இயர்ஸில் நம்ம லோனை க்ளோஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு மான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அந்த லோனை 20 இயர்ஸ் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டோட்டலாக உங்களுடைய லோன் அமௌண்ட்டு 30 லேக்ஸு, இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 36 லேக்ஸ். அப்போ டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுவோன்னா 66 லேக்ஸ் பே பண்ணுறோம் 20 இயர்ஸ்க்கு. ஸோ இதே இது நீங்கள் வந்து இஎம்ஐ ப்ளஸ் எஸ்ஐபி அந்த மோடில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் 10 இயர்ஸில் நீங்கள் கட்டுற பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8.82 லேக்ஸ் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 லேக்ஸ். ஸோ டோட்டலாக வந்து லோனுக்கு மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 33 லேக்ஸ் பக்கத்தில் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ எஸ்ஐபியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது நம்ம மந்த்லி வந்து 7,695 சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 7,695 ஒரு 10 இயர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறோன்னா 9 லேக்ஸ் பக்கத்தில் பே பண்ணுவோம். ஸோ இப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோன்னா 42 லேக்ஸ் தான் பே பண்ணுறோம். இங்கே 66 லேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 லேக்ஸ் வந்து நமக்கு இங்கே மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட் 10 இயர்ஸ் நமக்கு வந்து டைம் மிச்சமாகுது. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு நம்ம ஓனர் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுடைய கடைசி காலத்தை நீங்கள் நிம்மதியாக கழிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டோ இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.